வரிகளை உணர்ந்து எல்லோரும் சேர்ந்து பாடலாமா? தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. மறுபடியும் சொல்லுவோமா? தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கிற என் வாழ்க்கை பாசக்கைகள் நீட்டி இன்று தொடரப்பா. மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றிய தேவன் கசப்பான என் வாழ்க்கையை இனிப்பாக மாற்ற வல்லவராய் இருக்கிற தேவனை நோக்கி எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாசக்கைகள் நீட்டி இன்று தொடருமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உம் பாசக்கைகள் நீட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் கர்த்தா எந்தன் கதவு கேளும். கட்டி பிடித்தேன் உந்தன் பாதம் தொடருமே, என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. கடனும் உடனும் என்னை முடக்க முடியாது. கடல் மேல் நடந்து வந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே. கடல் மேல் என்னை நடக்க செய்வார். கடனை எல்லாம் மாற செய்வார். கடனை நடக்க செய்வார். கடனை எல்லாம் செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன். நிறைவாய் என்னை நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறதா? இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா? குறைவை எண்ணி புலம்புவதில் நிறுத்துவே. நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா? இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளி
துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, ஆமென் தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா. இயேசுவே இயேசுவே நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு என்ன வார்த்தை இருக்கக்கூடாது? இல்லைங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. மெயின் ஹல்லேலூயா. ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். மனைவி வந்து ஹஸ்பண்ட்டை சொல்லுவா, பருப்பு வீட்டில் பருப்பு இல்லை, அரிசி இல்லை, மசாலா ஜாமான் இல்லை அப்படின்ட்டு. புருஷன் சொல்லுவான், இல்லைங்கிற வார்த்தையை சொல்லாத, எனக்கு டென்ஷன் ஆகுது, இருக்குன்னு எதையுமே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி. அப்போ என் ஒய்ஃப் யோசிச்சுட்டு மறுபடியும் சொல்லுவா, பருப்பு டப்பா வீட்டில் காலியாக இருக்குது, அரிசி டப்பா வீட்டில் காலியாக இருக்குது, மசாலா டப்பா வீட்டில் காலியாக இருக்குது, முதல்ல போய் வாங்கிட்டோன்னு. எனக்கு கொஞ்ச நாள் எங்கள் அம்மா ஏதாவது சொல்லுவாங்க, இல்லை இல்லை அப்படிம்பாங்க. அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படிவாங்க. இல்லைன்னு தயவுசெய்து சொல்லாங்கம்மா, எனக்கு எரிச்சலாக வருது அப்படிம்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு சிரிப்பாக இருந்துச்சு. ஆமென் ஹல்லேலூயா. ஆனால் நம்ம வந்து எப்போ என்ன கிறிஸ்தவனாக இருக்கிற நாம், கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், அது இல்லை இது இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது? இல்லாததை குறித்து நாம் என்ன பண்ணக்கூடாது? கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டதுனால தான் பாவம் உலகத்தில் முதல்ல வந்துச்சு. ஏவாள் வந்து இருக்கிறத பார்க்காம இல்லைங்கிறத பார்த்தா. எத்தனையோ இருக்குது, 99 விஷயம் இருக்குது, ஆனால் ஒரு விஷயம் இல்லை, அது மட்டும் வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டதுனால தான் என்னாச்சு? இந்த உலகத்திலே பாவம் உண்டாச்சு. அப்போது இல்லைங்கிறத நம்ம என்றைக்குமே பார்க்கக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாகிய விசுவாசி ஒருபோதும் இல்லைங்கிறத நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம கர்த்தர் எவ்வளவோ கொடுத்துருக்கிறாரு, அதில் நாம் மகிழ்ந்து அவரை துதிக்கிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். மறுபடியுமாக எல்லோரும் சேர்ந்து இந்த கவியை உணர்ந்து பாடும். குறைவை எண்ணி ஒரு வேளை நாம் புலம்பிக்கிட்டு இருந்தோன்னா, அது இல்லையே இது இல்லையே என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தோன்னா, இங்கே கர்த்தர் எவ்வளவோ எனக்கு கொடுத்துருக்கிறாரு, ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், நன்மைகளை கொடுத்துருக்கிறாரு. அதை நினச்சி சந்தோஷப்பட்டு அவருடைய நாமத்தை உயர்த்தி நாம் பாடலாமா? குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவே, நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதா. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்குமையா, கரங்களை உயர்த்தி. தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, எல்லாம் மாறுமே. மாறுமே, மாறுமே, எல்லாம் மாறும். விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். மாறுமே, என் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, தரித்திரம் மாறுமே. மாறுமே, கவலைகள் மாறுமே. தொடருமே, சந்தோஷம் தொடருமே. இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே துக்கம் இல்லையே, துக்கம் இல்லையே. தொடருமே, சந்தோஷம் தொடருமே. ஹல்லேலூயா. இந்த ஹல்லேலூயா சொன்னா மட்டும் என்ன பண்ணாது? நம்ம சர்ச்சில் சத்தமே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.